வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதுபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தியறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் அரிஃப் நலீம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சாலிஹா ஜிப்ரி. விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக இன்றைய நாளிற்கான தலைப்புச் செய்திகள். 2027 கல்வியாண்டின் தரம் 1ற்கு மாணவர்களை அனுமதித்தல் தொடர்பான முக்கிய அறிவிப்பு. ஆங்கில மொழி தின போட்டியில் எமது பாடசாலை மாணவி வெற்றி. எமது பாடசாலையின் வருடாந்த மகாசபை பொதுக்கூட்டம். நடைபெற்று கொண்டிருக்கும் தரம் 13 மாணவர்களுக்கான பரீட்சைகள் தொடர்பான விரிவான செய்திகள். எமது பாடசாலையின் 2027 கல்வியாண்டிற்கான தரம் 1ற்கு புதிய மாணவர்களை அனுமதிக்கும் பெற்றோர் தமக்குரிய விண்ணப்ப படிவங்களை பாடசாலையிலிருந்து பெற்று முறையாக பூர்ணப்படுத்தி பிரதேச செயலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட மாணவரின் பிறப்புச் சான்றிதழையும் அத்துடன் இணைத்து விண்ணப்ப முடிவு திகதியான ஜூலை மாதம் 31ஆம் திகதிக்கு முன்னர் பாடசாலையில் ஒப்படைக்குமாறு பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துக் கொள்கிறது. 2026 கல்வியாண்டின் வலயமட்ட ஆங்கில மொழி தின போட்டியில் எமது பாடசாலை சார்பாக கலந்து கொண்ட தரம் 13ஐ சேர்ந்த மாணவி MW கன்சா ஹேண்ட் ரைட்டிங் நிகழ்ச்சியில் 2ஆம் இடத்தை பெற்று கோட்டமட்ட போட்டிக்கு தெரிவாகியுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது பாதுபியா கலையகத்தின் மகாசபை பொதுக்கூட்டம் எதிர்வரும் 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை காலை 8:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கு மாணவர்களின் பெற்றோர் கட்டாயமாக சமூகம் அளிக்க வேண்டும் என பாடசாலை நிர்வாகம் வேண்டிக் கொள்கிறது. மேலும் இக்கூட்டத்தில் பாடசாலையின் அபிவிருத்தி மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடவிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். தரம் 13 மாணவர்களுக்கான 6ஆம் தவணை பரீட்சை கடந்த வியாழக்கிழமை 2ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இப்பரீட்சை எதிர்வரும் 15ஆம் திகதி புதன்கிழமை வரை நடைபெறும். மேலும் ஏனைய மாணவர்களுக்கான பரீட்சை எதிர்வரும் வாரத்தில் நடைபெறும் என்பதையும் அறிய தருகிறோம். இத்துடன் பாதுபியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் வாராந்த பாடசாலை செய்தியறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தியறிக்கையை எதிர்பாருங்கள்.